திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், எவ்வளவு மணி நேரமாக பேருந்துக்காக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் காத்திருக்கின்றனர்? இது குறித்து பேருந்து போக்குவரத்து பணிமனைக்கு தகவல் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 2வது நாளாக இன்று மதியம் வரை தொடர்ந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. குறிப்பாக திருவாரூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து 48 பேருந்துகள் இயக்க வேண்டிய நிலையில் 24 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. அதே போன்று நன்னிலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து இயக்கப்பட்ட வேண்டிய 13 பேருந்துகளில் 5 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. இதன் காரணமாக திருவாரூர் இருந்து நாகூர் செல்லும் மாலை 4:30 மணிக்கு திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் புறப்பட வேண்டிய அரசு பேருந்தும் 5 மணிக்கு புறப்பட வேண்டிய அரசு பேருந்தும் உரிய நேரத்தில் வராத காரணத்தால் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் வைப்பூர், நடப்பூர், புத்தூர், நரிமணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பேருந்து இல்லாமல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் பொதுமக்களின் நலன் கருதி திரும்ப பெற்ற போதும் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாத காரணத்தால் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்து இல்லாமல் நூற்றுக்கணக்கான மாணவிகள் காத்திருந்தனர். மேலும் தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் இயக்கப்பட்ட ஒரு சில அரசு பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையம் வரை மட்டுமே சென்ற காரணத்தால் மாலை மாணவிகள் அதில் ஏறுவதற்கு சென்று ஏமாற்றுடன் திரும்பி வந்தனர். எனவே உடனடியாக மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்து மாணவ மாணவிகளுக்கு ஊருக்கு செல்ல வேண்டும், வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.